தமிழர்கள்னா அந்த காலத்துல விவசாயம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 2600 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க ஒரு ஸ்மார்ட் சிட்டி இயங்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? தமிழ்நாட்டுல சிவகங்கை மாவட்டத்துல கீழடி ஒரு சாதாரண கிராமம் மாதிரி தெரிகிற இந்த இடத்துல பூமி வேற ஒரு கதையை சொல்றது. தோண்ட தோண்ட சுட்ட செங்கற்கள், நேர்த்தியான வீடுகள், மூடிய வடிகால் அமைப்புகள். இது கிராமம் இல்ல, தாயம் விளையாடுற காய்கள், ஒழுங்கான தெருக்கள், அன்றாட வாழ்க்கைக்கான சின்ன சின்ன அமைப்புகள், ஒரு முழு நகர நாகரிகம். ஆனா மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இங்க கிடைச்ச பானை ஓடுகள்ல பெயர்கள் கீறப்பட்டிருக்கு. அதாவது அந்த காலத்துல வாழ்ந்த சாதாரண மனுஷன் கூட படிச்சவன், தான் பெயரை எழுத தெரிஞ்சவன். வடக்குல ஒரு சிந்து சமவெளி நாகரிகம்னா தெற்குல வைகை கரை நாகரிகம் அதுக்கு இணையான ஒரு பெரிய அடையாளம். கல்விங்கிறது தமிழனோட ரத்தத்திலேயே 2000 வருஷமா ஊறி போன ஒண்ணு. இது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்?